இந்த இட்லி, பொங்கல், பூரி, தோசை, பிரியாணி, பழைய சாதம், பப்ஸு, பேக்கரி உணவுகள், பேக்கரி ஸ்வீட்ஸு, பரோட்டா, தோசை இதெல்லாம் வந்து மலிவான உணவுகள். இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, இது வந்து போதை உணவுகள், குற்ற உணவுகள், நோய்களை வரவழைக்கக்கூடிய உணவுகள், நேர்மையற்ற உணவுகள். அதனால தான் இதை சாப்பிட்டாக்கா நோய் ஏன் வருது அப்படின்னா, இதில் வந்து நேர்மை கிடையாது. நேர்மை இல்லைன்னா தான் நோய்கள் வரும். நேர்மை இல்லாதவங்களுக்கு நோய்கள் வரும். அப்போது நிறைய பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நேர்மையாக தானே இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் நோய் வந்ததுன்னு என்ன கேட்காதீங்க. நேர்மையை வந்து அதை வந்து நேர்மையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் நேர்மையை கடைபிடிக்கும்போது அது உங்களுக்கே எதிராக மாறிவிடக்கூடாது. நேர்மை என்பது அது ஒரு கத்தி மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த கத்தியை பயன்படுத்தும் போது உங்கள் மேலே நீங்கள் வெட்டிக்கக்கூடாது. நேர்மையை வந்து அமைதியாக கடைபிடிக்க வேண்டும். அது வந்து உங்களுக்கு எதிராகவே அது திரும்பி விடக்கூடாது. உங்களுக்கே அது வந்து இடையூறு, ஆபத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடக்கூடாது. அந்த அளவுக்கு நேர்மையை வந்து நம்ம வந்து ரொம்ப அமைதியாக கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நெளிவு சுழிவுகளோடு நான் நேர்மையானன்னு சொல்லிட்டு ரொம்ப விரைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. விரைச்சிக்கிட்டுனாக்கா அந்த நேர்மையை நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அந்த நேர்மையை நமக்கு நோய்களை ஏற்படுத்திவிடும். இந்த நேர்மையை நமக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி அதுவே நம்மளை வந்து ஆபத்தை நோக்கி அழைத்து செல்லும். அதனால் வந்து பாதுகாப்பு தான் முக்கியம். அதே நேரத்தில் வந்து நேர்மையும் முக்கியம். அதனால் பாதுகாப்பை மனதில் வைத்துக்கொண்டு நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். நமது நேர்மை வந்து நமக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தி விடக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நேர்மையை நாம் வந்து பாதுகாப்பிற்கு தகுந்தாற் போன்று வளைக்க வேண்டும். அதனால் பாதுகாப்பை விட்டு கொடுத்துடக்கூடாது. நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பை விட்டு கொடுத்து விடக்கூடாது. பாதுகாப்பு தான் முக்கியம். நம்ம வந்து உயிர் வாழணும், நோய்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்கேன் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு வம்பை வளர்த்துக்கிட்டு இழுத்துட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்து நிறைய ஆபத்து, அப்புறம் போகிற வர இடங்களில் அடி வாங்குறது. நேர்மையாக இருக்கு அப்படி அந்த மாதிரி வந்து நேர்மையை கடைபிடிக்கக்கூடாது. நேர்மையை வந்து எப்படி கடைபிடிக்கணும், எங்கே கடைபிடிக்கணும், எங்கே வந்து நேர்மையை வந்து வெளியே காட்டக்கூடாது. அதுக்காக நேர்மையின்மையோடு நம்ம நடக்கக்கூடாது. நேர்மையை கடைபிடிக்காமல் சில இடங்களில் இல்லாமல் இருந்தால் கூட எந்த அளவுக்கு நமக்கு லிமிட் இருக்குது, எந்த அளவுக்கு அளவு, நமது நேர்மைக்கான அளவு என்ன, எந்த இடத்துல, இதெல்லாம் தெரிஞ்சு நேர்மையை கடைபிடிக்கணும். அதனால் வந்து நேர்மையை வந்து கடைபிடிக்க தெரியாத மிகப்பெரிய பெரிய அறிஞர் நம்ம பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆள்களாக இருந்திருப்பாங்க வரலாற்றில். ஆனால் அவங்க வந்து நேர்மையாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்புல நோய் இருந்திருக்கும். நேர்மை இல்லாதவங்களுக்கு தான் உடம்புல நோய் வரும். இந்த மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நேர்மையற்ற உணவுகள். இந்த உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும். சரி அவ்வளோ பெரிய ஆள்களுக்கெல்லாம் ஏன் நோய் வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் நேர்மையற்ற உணவுகள்னு அவங்களுக்கு தெரியல. நேர்மையாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வரலாற்றில் படிக்கிறோம், வியந்து பார்க்குறோம். அவங்களாம் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நேர்மையாக இருப்பதற்காக போராடுறாங்க. ஆனால் அவங்க இந்த நேர்மையற்ற உணவுகளை சாப்பிட்டதுனால அவங்க உடம்புல நோய் வந்துடுச்சு. அதனால் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்போது உணவுலையும் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். வெறுமனே நேர்மை என்பது வந்து உணவுலெல்லாம் நேர்மை என்பதற்கு நேர்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. உணவுகளிலும் நேர்மையான உணவுகள் இருக்கிறதா என்பது கூட பற்றி தெரியாமல் நேர்மை என்றால் அது வேறு விஷயங்களில் தான், பணத்தில் தான் நம்ம நேர்மையாக இருக்கணும். உணவில் நேர்மையற்ற உணவுகள், நேர்மையான உணவுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் உங்களுடைய அறியாமை. உணவுகள்லேயும் நேர்மையான உணவுகள், நேர்மையற்ற உணவுகள் இருக்குது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து பிரியாணி, பழைய சாதம், பப்ஸு, பஜ்ஜி, பேக்கரி உணவுகள், டீ, காஃபி, இதெல்லாம் வந்து பரோட்டா, இதெல்லாம் நேர்மையற்ற உணவுகள். ஏன் அதனால தான் இதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நோய்கள் வருகுது, உடம்பு குண்டாகுது, நோய் வருது. அதனால தான் ஏன்னா இது வந்து நேர்மையற்ற உணவுகள். உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை செய்யணும், அதுதான் வந்து நேர்மையான உணவுகள். நீங்கள் நேர்மையற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நேர்மை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அழிவு தான் வரும். எந்த விஷயத்துலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி, உணவு விஷயத்துலையும் சரி. நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு அழிவு தான் வரும். அதே மாதிரி தான் உணவு விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் உங்கள் உடம்புல நோய் வராது. அதுமாரி பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களால உணவு விஷயத்துலேயும் நேர்மையாக இருக்க முடியாது. ஏன்னா பண விஷயத்தில் லஞ்சம் வாங்குறது, கமிஷன் அடிக்கிறது, பிறரை ஏமாற்றுவது, திருடுவது, கொள்ளையடிப்பது, இது போன்று பண விஷயத்தில் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, அநியாய வெட்டிக்கு பணத்தை கொடுக்கறது, கடனாக கொடுக்கறது, அப்புறம் வந்து வியாபாரம் பண்ணும்போது அநியாய விலைக்கு விற்பனை பண்ணுறது,
இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அதாவது நேர்மையான உணவுகளை சாப்பிட முடியாது. ஏன்னா நேர்மையான உணவுகளை சாப்பிடுவது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நேர்மையான உணவுனா என்னென்னாக்கா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நேர்மையற்ற உணவுகள். அது தவிர்த்து விட்டு இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா அது மாதிரி பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நேர்மையற்ற உணவுகள். இதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு பச்சை கிழங்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வேக வைக்கப்பட்ட கிழங்கு வேக வைக்கப்பட்ட பயிறு பச்சை பயிறு பச்சை கீரை இந்த மாதிரியான உணவுகள் மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நேர்மையற்ற உணவு. மாமிசம் மீன்லாம் வந்து நேர்மையற்ற உணவு. அப்போ நான் எதெல்லாம் நேர்மையான உணவுன்னு நான் சொல்கிறேனோ அதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் நேர்மையற்ற உணவு. அதை சாப்பிடாமல் இருக்கிறது உங்களால் கஷ்டம், எல்லாராலையும் கஷ்டம், ரொம்ப கடினமான விஷயம். மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நேர்மையான உணவுகளை மட்டும் சாப்பிட முடியும். மன உறுதி இல்லைன்னா நேர்மையை கடைபிடிக்க முடியாது, நேர்மையான உணவுகளை சாப்பிட முடியாது. நேர்மையற்ற உணவுகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் உங்களுக்கு மன உறுதி தேவை. நேர்மையான உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு மன உறுதி வந்துடும். அதாவது நேர்மையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு நேர்மையான உணவுகளை தினந்தோறும் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு மன உறுதி தேவை. நேர்மையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு மன உறுதி வந்துடும். நேர்மையற்ற உணவுகளை விட்டு தியாகம் செய்துவிட்டு நேர்மையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு மன உறுதி வந்துடும். அதனால் வந்து நேர்மையற்ற உணவுகள் இருக்குல்ல, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து யார் சாப்பிடுவாங்கன்னா நேர்மையற்றவர்கள் தான் சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டாலே நேர்மை என்பது இல்லாமல் போய்விடும். நேர்மையற்றவர்கள் தான் இதை சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு நேர்மை என்பது இல்லாமல் போய்டும். இப்போ குழந்தையாக பிறக்கிறாங்க எல்லாரும் நேர்மையோடு தான் பிறப்பாங்க. ஆனால் பிற்பாடு அவர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டு வளர்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த உணவுகளை தான் கொடுக்குறாங்க. அந்த உணவுகளை கொடுக்கும்போது இயல்பாகவே அந்த குழந்தைகளுக்கு நேர்மை என்பது இல்லாமல் போய்விடும். குழந்தை பருவத்திலே இல்லாமல் போயிடும். அதற்கு பலன் தான். நேர்மையாக இல்லை, உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற உணவுகள் தான் நேர்மை. உடலுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். உடலுக்கு நேர்மைன்னா என்ன? உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடணும், அதுதான் நேர்மை. உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த உடலுக்கு நீங்கள் நேர்மையாக இல்லை, அந்த உடலுக்கு நீங்கள் உண்மையாக நம்பிக்கையாக இல்லை, உடலுக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதான் நேர்மையற்ற உணவுன்னு நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் நேர்மையானவர்களால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். நேர்மையான உணவுகளை சாப்பிட முடியும். நேர்மையான உணவுகளை சாப்பிட்டாலே நீங்கள் நேர்மையானவராக மாறிவிடுவீர்கள். ஏன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு மன உறுதி என்பது தேவை. பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க அப்புறம் அவங்களால வந்து நேர்மையான உணவுகளை சாப்பிட முடியாது. உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் தருகிற உணவுகளை சாப்பிட முடியாது. பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க உடலுக்கு நோயை தருகிற உணவுகளைத்தான் சாப்பிடுவார்கள், வேறு வழியே இல்லை. ஏனென்றால் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டும் சாப்பிடுவதற்கு மன உறுதி என்பது தேவை. மன உறுதி இருந்தால் தான் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை மட்டும் சாப்பிட முடியும். அப்போ உடற்பயிற்சி செய்யணும் தினந்தோறும், அதுக்கும் மன உறுதி தேவை. இது எல்லாமே உங்களுக்கு மன உறுதி எங்கேருந்து கிடைக்குதுனாக்கா நேர்மையான உணவுகளை மட்டும் சாப்பிட வேண்டும். நேர்மையற்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. நேர்மையான உணவுகளை மட்டும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு மன உறுதி என்பது வரும். அதுதான் வாழ்க்கையில் பிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையாக இருப்பதற்கு அதுவே உங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தில் ஏன் நோய்கள் அதிகமானது, ஏன் குற்றங்கள் அதிகமாகியது, ஏன் வன்முறைகள் போர்கள், ஏன் இவ்வளோ அழிவுகள், ஏமாற்று லஞ்சம் விபச்சாரம், இப்படி இந்த உலகம் வந்து ஏன் இவ்வளோ மோசமாக கெட்டு குட்டிச்சோராக போச்சுனாக்கா இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டதுனால தான். இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை ஒவ்வொரு நாட்டிலையும் மலிவான உணவுகள் வேறுபடும். நம்ம தமிழ்நாட்டில் இது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா இந்த மாதிரி பப்ஸு சமோசா பஜ்ஜி பேக்கரி இனிப்பு உணவுகள் இதெல்லாம் மலிவான ஐஸ்கிரீமு மீன் உணவு மாமிச உணவு. அதே ஒவ்வொரு நாட்டில் போனால் மலிவான உணவுகள் வேறுபடும். ஒரு சைனாவில் போனால் நூடுல்ஸு அது மாதிரி தவளை இதெல்லாம் மலிவான உணவு. இதனால தான் வந்து உலகம் உள்ள மனிதர்கள் வந்து ஏன் மனித உயிர்கள் வந்து மக்கள் யாரும் நேர்மையாகவே இருப்பதில்லை. பெரும்பான்மையானவர்கள் நேர்மையாக இருப்பதில்லை. நேர்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குற்றங்கள் ஏன் நடைபெறுகிறது, ஏன் விபச்சாரம் நடைபெறுகிறது, ஏன் திருட்டு கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் கமிஷன் அப்புறம் வந்து ஏமாத்துறது, முதலாளிகள் வந்து தொழிலாளிகளை ஏமாத்துறது, லாபத்தை எல்லாத்தையும் முதலாளிகள் எடுத்துகிட்டு போய்டுறது. ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை முதலாளிகள் என்பது அந்த நிறுவனத்தின் முதலீட்டாளர் என்கிற பெயரை சொல்லி என்கிற காரணத்தை கூறி அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தின் லாப பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இந்த முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அப்போது இப்படி இந்த உலகம் வந்து
எல்லாமே ஏமாத்து, ஒரு நேர்மையே கிடையாது. அது காரணம் என்னென்னா, இந்த உணவுகள் தான் காரணம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மலிவான உணவுகள். இது வந்து மனித ஒரு நேர்மையே இருக்காது. இது சாப்பிட்டாக்க மன உறுதி என்பதே இருக்காது. ஒரு பலவீனமானவர்களாக மாறிவிடுவார், கோழையாக மாறிவிடுவார்கள். உறுதியே இருக்காது, கோழையாக பலவீனமானவர்களாக மாறிவிடுவார்கள். அதுதான் வன்முறையாளர்கள். பலவீனமானவர்களின் வீரம்தான் வன்முறை, கோழைகளின் வீரம்தான் வன்முறை. போரிடுதல்லாம் கோழைகளின் வீரம். அமைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சகிப்புத்தன்மை, சண்டையிடாமல் ஒரு அமைதியை கடைபிடிப்பது, சண்டை போடாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சண்டை போடுறது ரொம்ப வீரம் அப்படின்னா, சண்டை போடாமல் இருக்க சொல்லி பாருங்கள், எல்லாராலையும் முடியாது. போரிடாமல் இந்த மனித இனம் இருந்திருக்குமா? அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ போரிடாமல் இருப்பது சாத்தியமே இல்லை, இந்த மனித இனம் போரிட்டு தான் கடந்து வந்திருக்கோம் இந்த வாழ்க்கை பயணத்தை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா போரிடுவதை விட போரிடாமல் இருப்பது தான் ரொம்ப கஷ்டம். அது எப்படி இந்த மனித இனம் போரிடாமல் எப்படி வரும்? அந்த அளவுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மனுஷங்களால் அதெல்லாம் முடியவே முடியாது. அப்போ போரிடுவது வந்து எளிதான விஷயம். ஆனால் போரிடாமல் அமைதியை கடைபிடிப்பது, அகிம்சையை கடைபிடிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். போரிடுவதை விட கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? அகிம்சை தான். அதனால் வந்து போரிடுவதெல்லாம் ரொம்ப ஈஸி. கோழைகளின் வீரம் அது, கோழைகளின் வீரம், பயந்தாங்கொழிகளின் வீரம், பலவீனமானவர்களின் வீரம் தான் வன்முறை. போரிடுதல்னால் பலவீனமானவர்கள் நிகழ்த்தி கொண்ட செயல்கள் தான் போர்கள். 2ஆம் உலக போர், 3ஆம் விமானத்தில் போய் குண்டு போடுறது, இதெல்லாம் திறமை கிடையாது, இதெல்லாம் வீரம் கிடையாது. இதெல்லாம் கோழைகளோட வீரம், பலவீனமானவர்களுடைய வீரம் இதெல்லாம். அதனால் வந்து பலவீனமானவர்களின் திறமை இது. இந்த மாதிரி ஏரோப்ளைனில் போய் இறங்கி குண்டு போடுறது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகமே கோழைகளின் உலகம். இது கோழைகளின் உலகம், பலவீனமானவர்களின் உலகம். இது பலவீனமானவர்களும் பயந்தாங்கொள்ளிகள் தான் இயற்கையை பார்த்து அஞ்சி இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடங்களை கட்டி அதற்குள் ஒளிந்து கொள்வார்கள், கடும் குளிரை பார்த்து அஞ்சி.